இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் பார்க்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா தெளிவா சொல்லிடுறேன். தேன் கூடும் கஞ்சனின் கருவூலும் ஒன்றுதான், இரண்டும் அவற்றை நெருப்பிட உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை. இந்த வகையில்தான் இந்த விடியா ஆட்சியின் பட்ஜெட் உள்ளது. அதோட கனவு பட்ஜெட், காணல் நீர், இது மக்களுக்கு பலன் தராது. இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலை. ஒரு புறம் கடன் நான் வருவா பற்றாக்குறை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கடன் தொகை அதிகரிச்சிருக்கு. அது எப்படி கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்களே, வருஷம் கடன் வாங்கித்தான் இந்த அரசு வண்டி ஓட்டிட்டு இருக்குது. ஆட்சி வருவதற்கு முன்பு என்னெல்லாம் பேசினாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கடன் வாங்கி வாங்கி தமிழகத்தை கடனாளாக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்றைய நிலை என்ன? இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து கடன் வாங்கி தான் இந்த ஆட்சியே நடக்குது. இப்படியே கடன் வாங்கி இன்றைய நிலைக்கு நான் சொன்ன மாதிரி 8,33,366 கோடி கடன் வாங்கிட்டாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நிதியமைச்சர் பேசுகிறார். இதற்கு முன்பு மேதக ஆளுநர் உரையில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பதில் உரை ஆற்றினார் முதலமைச்சர். அப்ப சொன்னார் நம்பர் ஒன் சொன்னார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் நம்பர் 1 தமிழ்நாடு. அது சொல்ல மறந்துட்டார். தடைகள் அதிகமா இருக்கு. மத்திய அரசு சில திட்டங்களுக்கு நிதி தொகை முழுமையா கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் கூட. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை விட இப்பொழுது அதிக வருமானம் வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஜிஎஸ்டில எவ்வளவு வருமானம், அதுல பாதி வருது இல்ல, அதிகமான வருமானம் தான் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலால்ல வந்த நிதியோட அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதோட பத்திரப்பதிவில் வந்த நிதியோட வருவாயோட அதிகமாக வந்துட்டு இருக்குது. ரோட் டிரான்ஸ்போர்ட்ல அதிகமாக வந்துட்டு இருக்குது. பெட்ரோல் டீசல் விற்பனையிலையும் அதிகமா வருவாய் மாநிலத்துக்கு வந்துட்டு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வந்த வருவாயை விட கூடுதலான வருவாய் தான் வந்துட்டு இருக்குது, குறைவாக இல்லை. ஆனா எந்த திட்டமும் பெரிய திட்டம் அறிவிக்கல. மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது பல்வேறு புதிய திட்டங்களை அறிவிச்சோம். நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். விலையில்லா மிக்சி கிரைண்ட் மினிஸ்ட்ரி கொடுத்தோம். அதோட விலையில்லா சைக்கிள் கொடுத்தோம். மடிக்கணினிய மாணவர்களுக்கு கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம். இன்னைக்கு அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை கொண்டாந்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும். அதிக மாவட்டங்களை பிரித்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும். நிறைய ஆரம்ப சுகாதாரங்களை துவக்கணும். அதுக்குண்டான கட்டடத்தை கொடுத்தோம். மேம்பட்ட ஆரம்ப சுகாதாரத்தை கொடுத்தோம். அதுக்கு கட்டடத்தை கொடுத்தோம். தாலுக்காவுக்கு புதுசாக கட்டினாங்க. பள்ளிகள் புதுசாக கட்டினாங்க. கல்லூரிகள் புதுசாக கட்டினாங்க. இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். நிறைய சாலைகளை அமைத்து கொடுத்தோம். நிறைய பாலங்களை அமைத்து கொடுத்தோம். இப்ப என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க? இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லையே. பெரிய திட்டங்கள் எதுவுமே இல்லையே. வருவாய் உயர்ந்திருக்குது, ஆனால் திட்டங்கள் எதுவுமே இல்லை. அதை நிறுத்தி தானே கொண்டாந்துருக்காங்க. புதுசா எதுவும் கொண்டாடலையே. நாங்க ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு வருமானம் எவ்வளவு செலவுன்னு சொன்னோம். தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டாந்தேன் 1000 கோடி. அதை நிறுத்தி இப்போ 600 கோடி தான் செலவு பண்றாங்க. அதுல 400 கோடி மீதி. அதே மாதிரி மடிக்கணினி திட்டம் கொண்டாந்தோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7000 கோடிக்கு மேல அதுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். 52,31,000 பேர் கொடுத்திருக்கிறோம். அந்த நிதி நிறுத்தி மாணவர்களுக்கு கொடுக்கறாங்க. இப்படி நாங்க கொண்டு வந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை நிறுத்தி, அதுக்கு செலவழித்த தொகையை நிறுத்தி, அந்த தொகையை இதுக்கு மாற்றி பேரை மாத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது. ஆனா நாங்க இவ்வளவு கொடுத்தோம், அதிகம் கடன் வாங்கலையே. எங்க திட்டத்தை நிறுத்தி தானே அந்த திட்டத்தின் மூலமாக செலவழித்த தொகை தானே இவர்கள் அறிவித்த திட்டத்துக்கு செலவழிக்கிறாங்க. இந்த ஆண்டு 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். அதே நேரத்தில் 500 எலக்ட்ரிக் பஸ் இந்த ஆண்டு வாங்கப்படும், பயன்பாட்டுக்கு வரும் பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. இது இப்படி எழுதி வச்சுக்கங்க. ஆண்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் 21, 22 போக்குவரத்து துறையில 2300 என்ன சொன்னாங்க புதிய பேருந்து வாங்கப்படும். டீசல் பேருந்துகள் 500 KFW ஜெர்மன் நாட்டு பன்னாட்டுடைய அதுல மின்சார பேருந்து வாங்கப்படணும். அடுத்த வருஷமும் அதே தான் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த அதே தான் சொன்னாங்க. இப்போ 3000 பேருந்துகள் வாங்கப்படும், 500 மின்சார பேருந்து வாங்கப்படும் சொல்றாங்க. அடுத்த ஆண்டு இதே தான் இருக்கும். இது
காயத்தில் மட்டும்தான் இருக்கு, ஏட்டளவில் மட்டும்தான் இருக்கணும், நடைமுறைக்கு வராது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி.